மனோஜ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில ஒண்ணுல வந்து மாட்டிட்டாரு. ஜட்ஜ் வந்து ரொம்பவே திட்டிட்டாங்க. நீ வந்து கோர்ட்டை வந்து அவமதிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம டைவர்ஸ் இன்னும் முடிய கூட இல்ல. டைவர்ஸ் ஆச்சுன்னு அண்ணா சொல்ல கூட கிடையாது. அதுக்குள்ள வந்து நீங்க அடுத்த கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு வந்து 6 மாசம் சிறை தண்டனை வந்து நான் தீர்ப்பளிக்கிறேன். அது மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்ல. இந்த டைவர்ஸ் கேஸ வந்து நான் தள்ளுபடி பண்றேன். நீங்க வந்து ரோஹிணி கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். ரோஹிணியை வந்து உங்க வீட்டுல உங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழ வச்சுதான் ஆகணும். அதுக்கு மேல முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இன்னும் சிறை தண்டனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதுக்கு ஒத்துழைப்பா இந்த உங்க குடும்பத்து ஆளுங்களையும் அம்மாவையும் அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு வாரம் வந்து ரிமாண்ட்ல வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா சத்யாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. உயிர் போற ஸ்டேஜ்ல வந்து சத்யா வந்து உயிருக்கு போராடிட்டு கிடக்குறாரு. இந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து எல்லாருக்குமே தெரியும். பண்ணது யாரு அப்படின்னா சிந்தாமணி தான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து என்கேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. கிருஷ்ணா வந்து முத்துக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. வந்து முத்து கால் வந்து ரீச் ஆகல. என்ன முத்து நமக்கு கால் பண்ணிருக்காரு, நம்ம மறுபடியும் கால் பண்ணா கால் ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி முதல்ல வந்து வீட்டுக்கு போய் வந்து பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு அர்ஜென்ட் வேலை வந்ததுனால இந்த கேஸ வந்து அப்படியே மறந்துடுறாங்க. முத்துமே வந்து எதுவுமே வந்து கண்டுக்காம விட்டுட்டாரு. அண்ணாமலை வந்து ஒரு நாள் கூப்பிட்டு கேக்குறாங்க, என்னடா நான் வந்து லாயரை பார்க்க சொன்னேன் பாத்தியா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இல்லப்பா நான் வந்து 2-3 டைம் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், ரீச் ஆகல. சரி ஒரு டைம் கோர்ட்ல போய் பாத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட ஒரு டைம் போனேன்ப்பா. ஆனா அவங்க வந்து ஃபேமிலி ட்ரிப்காக வந்து ஃபாரின் போயிட்டாங்களா, வரதுக்கு வந்து 2 months ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னடா நம்ம வந்து கால் பண்ணா எடுக்கல அப்படின்றியே அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. ஆமாப்பா 2-3 டைம் வந்து நான் கால் பண்ணேன், ஆனா ரீச் ஆகல. மறுபடியும் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, ஆனா சரியா கனெக்ட் ஆகல. அதனாலதான் வந்து சரி கோர்ட்லயே மாத்தலாம்னு பார்த்தேன், ஆனா இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா பாத்துக்கலாம், அதான் வந்து அம்மா சொல்லியிருக்கால சீக்கிரம் வந்து டைவர்ஸ் கிடைச்சிரும்னு. எப்படா வந்து மேரேஜுக்கு வேண்டிய வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும், சீக்கிரம் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து மேரேஜுக்கும் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. விஜய் வந்துட்டு சரி முதல்ல மேரேஜுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு முதல்ல லிஸ்ட் எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த டைம்ல பாக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கும். டைவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 1 வீக்லயே வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அது மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் வந்து தேதி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேதி பாக்குறதுக்காக நாள் குறிக்கிறதுக்காக அங்க ஜோசியிட்ட வராங்க. பார்த்துட்டு அவங்களும் வந்து இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து ஒரு நல்ல தேதி இருக்கு, அதுல கல்யாணம் பண்ணாதான் அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகும், இல்லாட்டி வந்து ஆகவே ஆகாது, வைஃப் கூட தான் வாழ்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு வந்து விஜயா வந்து இது மாதிரி சொல்றாங்க, இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து ஒரு டேட் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணா வந்துட்டு 3 மாசத்துக்குள்ள டைவர்ஸ் ஆனாதானே உண்டு, ஆகலன்னு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வந்து ஆனதை வந்து ஆன மாதிரியே கல்யாணம் ஆன மாதிரியே வந்து காமிச்சுக்க வேணாம், வெளியில தெரிஞ்சாதானே பிரச்சனை, கல்யாணம் ஆன மாதிரி காமிக்காம டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பிக்ஸ் ஆனது மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் ஒண்ணு பண்ணிக்கலாம், அதான் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து போட்டு குழப்பிட்டே இருக்காங்க அவங்கள. சரி நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு, ஆனா வந்து அவனுக்கு கல்யாணம் ஆகணும்ல அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் இது வந்து இல்லீகலா போயிருமோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, இது மாதிரி உறுத்திட்டே இருக்க மாதிரியே இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து அண்ணாமலை பேசிட்டு இருக்காங்க. முத்து வந்துட்டு சரிப்பா அதெல்லாம் பாத்துக்கலாம், பார்லர் நமக்கு தெரியாத மாதிரி பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. சரிடா முத்து, இருந்தாலும் இன்னொரு வாட்டி வந்து நீ கிருஷ்ணா அவங்க போன் பண்ணி கேட்டுப்பாரு, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு முத்து வந்து சரிப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கல்யாணம் வந்து ரொம்ப பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. கல்யாணம் வந்து ரொம்ப பரபரப்பா ஆயிட்டே இருக்காங்க. இங்க ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க, என் பேரண்ட்ஸ்க்கு வந்து எதுவும் நீங்க எல்லாம் வந்து செய்ய வேணாம், மீனாவோட அம்மா அப்பா தான் என் அம்மா அப்பா மாதிரியும், மீனா ஃபேமிலி தான் என் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை நீங்க இவ்வளவு இன்சல்ட் பண்ணும்போது என் ஃபேமிலியும் அப்படித்தானே இன்சல்ட் பண்ணுவீங்க, எங்களுக்கு எல்லாம் நீங்க எதுவும் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்துட்டு என்னமா என்ன ஸ்ருதி இப்படி சொல்லிட்ட, உங்க அம்மா அப்பாவுக்கு செய்யறதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆண்டி, என் அம்மா அப்பாவுக்கு வந்து எங்க அம்மா அப்பாட்ட இல்லாத இல்ல, நீங்க ஒன்னும் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி ஒரு மாதிரி விஜய் அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. அதை கேட்டு என்னம்மா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும் போது இது மாதிரி தானே ஆண்டி இருந்திருக்கும் மீனாக்கும், அவங்க ஃபேமிலியில நீங்க பேசும்போது இது மாதிரி தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்துட்டு கரெக்டா சொன்னமா, அவ வாக்குல வந்து அவங்க அவங்களுக்கு சொன்னாதான் புரியும், நீ அவ வந்து விஜயா வந்து அவங்க ஃபேமிலியில அசிங்கப்படுத்தி பேசுற மாதிரி நீ அவளை அசிங்கப்படுத்தினாதான் அதோட பெயின் என்னன்னு அவளுக்கு புரியும், அந்த மாதிரி கேரக்டர் தான் அவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சாரி அங்கிள், நான் வந்து உங்களை தப்பா சொல்லல, ஆனா மீனா வந்து அவங்க சொன்னது வந்து எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேன், நான் பேசினதெல்லாம் தப்புலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே அண்ணாமலை நானும் அதாமா சொல்றேன், நீ பேசினதான் தப்பு கிடையாது, அவளுக்கு வந்து அப்படி சொன்னாதான் புரியும், அதை நீ தெரிஞ்சு வச்சிருக்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் முத்து சொல்றாரு, கரெக்டா பேசின பழக்குறல், இந்த மாதிரிதான் எங்க அம்மாவுக்கு சொன்னாதான் புரியும், நான் மீனா மாதிரி சாஃப்டா சொன்னாலாம் புரியாது, அவ அப்படிதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து மனோஜ் வந்து சொல்றாங்க, ரொம்ப பேர்லாம் கூப்பிட்டு இருக்கானா, என்னோட பிசினஸ் மேன்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்தா போதும், அவங்க சைட்லாம் பரசுவை தவிர வேற யாரையும் கூப்பிடாதீங்க,
வேற யாருக்கும் அவ்வளவா வந்து அவ்வளவு ஜென்ரலா நடந்துக்க தெரியாது. இன்னும் முத்து உன் மாமியார் ஃபேமிலிய கூட கூப்பிடலனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்து ரொம்ப கோவமா வராங்க. ஏன் என்னங்க என் ஃபேமிலி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன இந்த பிசினஸ் மேன்ஸ்லாம் இப்ப வரவங்க தானே, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்துட்டு தானே இருக்காங்க. அப்படி ஒண்ணு எங்க வீட்ல இருந்து வந்து ஒண்ணும் இல்லாம வந்து உங்க வீட்டுக்கு வரது கிடையாது. எங்க வீட்டு ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சண்டை போட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து முத்து வந்துட்டு என்னடா நீ வந்து பணம் இருக்குன்னு ஓவரா ஆறியா இல்ல அமெரிக்கா பொண்ணு கிடைச்சிருக்குன்னு ஓவரா ஆறியா? அவங்களே வந்து நம்ம வீடு வந்து கூட்டு குடும்பமா இருக்கு அப்படிங்கறதுல வச்சுதான் சந்தோஷப்பட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா உனக்கும் அம்மாவுக்கும் அது தெரியவே தெரியாது. கூட்டு குடும்பத்துலதான் வந்து நிறைய சந்தோஷம் இருக்குன்னு. தனியா வந்துட்டா சொத்து நிறைய வந்துட்டாதான் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் வந்து அப்படி இருந்தாலும் சந்தோஷம் இருக்காதுங்கிறதுக்காக தான் ஒருத்தி வந்து மலேசியான்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிருக்கா. அப்பயும் உங்க 2 பேத்துக்கும் புத்தி வரல. மறுபடியும் பணக்கார குடும்பம்னு ஓடுறீங்க. என்ன ஆக போதோ தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மேரேஜ் வந்து அவசரமா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்துமே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இந்த விஷயம் வந்து ரோஹிணிக்கு தெரியுது. ரோஹிணிக்கு தெரிஞ்சோன்னா வந்து மனோஜ் வந்து பேசுறாங்க. இன்னும் டைவர்ஸ் கூட ஆகல, நீ எப்படி அதுக்குள்ள மேரேஜ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உனக்கு ஒன்னா மாசம் 25,000 காசு கொடுக்கணும். 6 மாசத்துக்கு நான் கரெக்டா கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அப்படியே தான் எனக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் லீகலா மேரேஜ் பண்ணிப்பேன். இப்ப ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு ரோஹிணி வந்துட்டு என்ன பேசுற மனோஜ், எனக்கு நீ தான் வேணும். நீ எப்படி என்ன விட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவ? நீ எப்படி கல்யாணம் பண்ற நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து என்ன பாக்குறேங்கிற, சீக்கிரமாவே எனக்கு கல்யாணம் ஆகதான் போகுது, நீ பார்க்க தானே போற. அது மட்டும் இல்ல, அவ வந்து ஒன்ன மாதிரி ஏமாத்துக்காரி எல்லாம் கிடையாது. அவ உண்மையாவே அமெரிக்காவை சேர்ந்த பொண்ணு. நாங்க வீடியோ கான்பரன்ஸ்ல தான் மீட் பண்ணோம். அதுல இருந்தே தெரியுது அவங்க பேசுறது பழகுறது, இதுலயே தெரியுது அவங்க எவ்வளவு பெரிய ராயலான ஃபேமிலின்னு. ஒன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டெசிஷன் தான் என்னோட தப்பாயிடுச்சு. இது எப்பவுமே தப்பா ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி மனோஜ் அப்படி பேசாத, நான் வந்து உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனோஜ். என் லைஃப் ஃபுல்லா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மனோஜ். என்னை ஏமாத்தாத மனோஜ் அப்படின்ற மாதிரி வந்து அழுறாங்க. அழுது சீன் போடுற வேலை அங்க வச்சுக்காத. போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. எனக்கு கல்யாணம் ஆக போது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு டென்ஷன் ஆனா வந்து ஃபேஸ்ல க்ளோ மறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி வந்துட்டு உனக்கு இப்படிலாம் சொன்னா புரியாதுல்ல மனோஜ், நான் எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ஜட்ஜ் வீட்டுக்கே போயிடுறாங்க. ஜட்ஜு வந்து பார்த்துட்டு என்னம்மா அங்க வந்து நிக்கிறீங்க, இப்படிலாம் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும் போது, ஐயா நீங்க தானே சொன்னீங்க 6 மாசம் வரைக்கும் என் கேஸை வந்து எடுக்க மாட்டேன், அது வரைக்கும் அவங்க இது மாதிரி எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவன் என்னை விட்டுட்டு வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஜட்ஜ் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஐயா அவன் வந்து 2வது மேரேஜ் வந்து ரெடி ஆயிட்டாங்க. இன்னமும் வந்து நான் அவனோட ஒய்ஃப் தானே, அதெல்லாம் மறந்துட்டு அவங்க செகண்ட் மேரேஜுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. மேரேஜ் இன்னும் 2 days தான் சார் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே, சரி நான் உடனே வந்து அதை ஆக்ஷன் எடுக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்த மறுநாளே வந்து மனோஜுக்கு வந்து போன் வருது. கோர்ட்ல வந்து ஆஜராக சொல்லி பர்சனலாவே வந்து போன் வருது. கோர்ட்ல இருந்தே போன் வருது. இங்க வந்து கிருஷ்ணா மேம் வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் போன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்காக வந்து கேஸ் 6 மாசத்துக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள நீங்க எப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கிருஷ்ணா கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு முத்துவும் மீனாவும் வந்து ரொம்ப ஷாக் ஆக்குறாங்க. என்ன மேம் சொல்றீங்க, ஆனா நெக்ஸ்ட் ஹியரிங்ல வந்து 2-3 மாசத்துல வந்து கேஸ் ஜெயிச்சிருவோம், டைவர்ஸ் கிடைச்சிரும்ல அம்மா சொன்னாங்க. அதை கேட்டு தானே என்கேஜ்மெண்ட் பண்ணோம், மேரேஜ் கூட ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னு, ஏன் சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மேம் நான் கோர்ட்டுக்கு வந்தேன், கோர்ட்ல வந்து நீங்க இல்ல 2 months வந்து ஃபாரின் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமா நானும் கால் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், உங்க கால் ரீச் ஆகவே இல்லை மித்து, அதான் வந்து என்னால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மேம் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வந்து ஜட்ஜுக்கு இந்த விஷயம் போச்சுன்னு எனக்கு தெரியல, நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து மறுபடியும் வருது, நீங்க 2 பேரும் வாங்க, தயவு செஞ்சு உங்க அம்மாவை கூட்டிட்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகிறாங்க. அதை பார்த்துட்டு ஜட்ஜ் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. நான் அவ்வளவு சொல்லியிருக்கேன், எப்படி வந்து அலைன்ஸ் பாப்பீங்கன்னு சொல்லி வந்து நான் உங்களை சண்டை போட்டேன், நீங்க அதுவும் இல்லாம என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதும் இல்லாம மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, மேரேஜ் இன்னும் 2 days தான் இருக்குன்றாங்க, நீங்க இன்னும் ஸ்டில் வந்து ரோஹிணியோட ஹஸ்பண்ட் மட்டும்தான், அதை மறந்துட்டு நீங்க 2வது மேரேஜ் பண்ணிருக்கீங்க, ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அடுத்த கல்யாணம் பண்ண போறீங்க, அதுக்கு அந்த ரீசனுக்காக வந்து உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன், அது மட்டும் இல்ல இந்த பொண்ணை ஏமாத்திருக்கீங்க, ஜட்ஜை வந்து கோர்ட்டை வந்து அவமதிச்சிருக்கீங்க, காலதாமதம் ஏகப்பட்ட விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து 6 மாசம் வந்து உங்களுக்கு சிறை தண்டனை வந்து விதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க. எதிர்த்து மனோஜ் ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, நீங்க படிச்சிருக்கீங்க தானே சார், இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியதானே செய்யும், நீங்க அப்பயும் தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, அதுக்காகவே வந்து உங்களுக்கு 6 months வந்து நீங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு உடனே அந்த உங்க அம்மாவையும் உங்க பேரண்ட்ஸ் 2 பேரையும் வந்து நான் வந்து 1 வாரம் வந்து ரிமாண்ட்ல வைக்கிறேன், 1 வாரம் வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சைன் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸை நான் வந்து தள்ளுபடி பண்றேன், இனிமே வந்து நீங்க வந்து ரோஹிணி கூட
சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். இந்த டைவர்ஸ் கேஸ வந்து நான் தள்ளுபடி பண்றேன். அது மட்டும் கிடையாது. அந்த குழந்தையும் நீங்க ஏத்துக்க தான் ஆகணும். அந்த குழந்தைக்கான செலவையும் வந்து நீங்க செஞ்சு தான் ஆகணும். இது வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ரோஹிணி வந்து முறைப்படி உங்க வீட்ல வந்துருவாங்க. 6 மந்த்ஸ்ல கழிச்சு நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்ல கேஸ் அப்ளை பண்ணாலும் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அப்ளை பண்ணாலும் அதுக்கப்புறம் இதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்க வந்து மனோஜை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்க உடனே வந்து ஜட்ஜு கிட்ட வந்து முத்து வந்து பேசுறாங்க. இல்ல சார், இந்த சம்பந்தமா வந்து எந்த விஷயமே வந்து எங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே கிடையாது, தெரியாது. இது வந்து எங்க வீட்ல வந்து அம்மாவும் இவங்களும் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் கிடைச்சிருச்சு, நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம், டைவர்ஸ் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனாலதான் வந்து எங்க அப்பா வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு ஜட்ஜ் வந்து கோவமாகறாங்க. நான் எப்ப சார் சொன்னேன் 6 மந்த்ஸ்க்கு வந்து இவங்க கேஸ வந்து நான் தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்து வந்துட்டு சொல்றாங்க, இல்ல சார், இது எதுவுமே எங்க ஃபேமிலி யாருக்குமே தெரியாது. எங்க அப்பா கடைசி வரைக்குமே சொல்லிட்டு தான் இருந்தாரு. டைவர்ஸ் பத்திரம் கையில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. எங்க அம்மாவும் இவங்களும் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே, சரி நான் இப்ப வந்து ஒரு இதை மட்டும் மாத்தி எழுதுறேன். ஒரு வாரம் வந்து உங்க அம்மா மட்டும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சைன் பண்ணிட்டு போகணும், அவங்க அப்பா தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது என்ன குடும்பம்னு எனக்கு தெரியல. இந்த குடும்பத்துல எப்படி 2 மருமகளை சந்தோஷமா வாழ்றீங்க? உங்களெல்லாம் நீங்களாம் சந்தோஷமா தான் வாழ்றீங்களா, இல்ல உங்களையும் உங்க மாமியா கஷ்டப்படுத்தி தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல ரோஹிணி, நீங்க வந்து அவங்க வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் வந்து கேள்வி கேட்கறது உங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையும் தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி சார், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தோன்னா முத்து வந்து செம்ம அடி அடிக்கிறான். மனோஜ், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீ எல்லாம் வந்து உண்மையாவே வந்து மனுஷன் தானா? படிச்சிருக்கல, கொஞ்சம் கூட அறிவு இருக்கதா? என்ன அப்படி பண்ணி வச்சிருக்க? என்ன அவ்வளவு அவசரமான கல்யாணத்துக்கு? நீ என்ன 6 மாசம் வெயிட் பண்ண முடியாது? அவங்கள்ட்ட சொன்னா வெயிட் பண்ண மாட்டேன்னா சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் திட்டுறாங்க. மீனா வந்து என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? 6 மாசம் தானே, ஏன் இவ்வளவு நாள் வந்து அவங்க கூட வாழ்ந்துட்டீங்க, இந்த 6 மாசம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு அமையதானே போகுது. அதை போய் இப்படி தேவையில்லாம ஆசைப்பட்டு இப்படி கெடுத்துக்கிட்டீங்களே, நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்ல, இதுல இருந்து என்ன எப்பயாச்சும் காப்பாத்து மேம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா மேம்கிட்ட வந்து கேட்கும்போது, என்னங்க என்னையுமே நீ ஏமாத்திருக்கீங்க, நான் சொல்றதே எதுவுமே நீங்க வந்து காதுல வாங்காம உங்க விருப்பத்துக்கு பண்ணிருக்கீங்க, நானுமே உங்க கேஸ வந்து எடுக்க மாட்டேன், உங்களுக்கு வேற யாராச்சும் வந்து வேற வக்கீல வந்து சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மனோஜ் வந்து இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அங்க அரெஸ்ட் பண்றதுக்கு வந்து விஜயா அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து போலீஸ் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்து, சார் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து பாசிபிள் கிடையாது, டைவர்ஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இனிமே வந்து ரோஹிணி வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அண்ணாமலை வந்து அடிச்சுட்டு ஒரு மாதிரி பிரஸ்டேஜ் ஆகி ரொம்ப போய் அமைதியா போய் உட்காந்துறாரு. உடனே விஜயானந்த், சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சுறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை வந்துட்டு, என்ன விஜயா, என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருக்கேன், டைவர்ஸ் கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணணும்னு, நீ அதெல்லாம் வந்து காதலே வாங்கல, உன் விருப்பத்துக்கு பண்ணல, போ அனுபவி அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறாங்க. இங்க வந்து இல்ல சார், அது அவங்கள வந்து ஜெயில அடைக்க போறதெல்லாம் கிடையாது, ஒரு வாரம் வந்து அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து சைன் பண்ணணும், அதை வந்து இன்ஃபார்மெண்ட் போறதுக்கு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் இப்படியே இருக்கும்போது அது இந்த பக்கம் வந்து சத்யா வந்து காமிக்கிறாங்க. சத்யா வந்து ரோட்ல வந்து பைக்ல வந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோர்ஸா வந்து ஒரு கார் வந்து சத்யாவை அடிச்சு தூக்குது. அது வேற யாரும் இல்ல, சிந்தாமணி தான். சிந்தாமணி வந்து அதை பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உனக்கு வந்து ஏன் பொண்ணு கேக்குதா, ஏன் பொண்ணை வச்சு என்னையவே வந்து கமுக்கலான்னு பாக்குறீங்களா, இருடா உங்க அக்காவுக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்க வந்து சத்யா வந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ண உடனே வந்து இங்க வந்து மீனாவுக்கு வந்து கால் வருது. ஹலோ, யாரு அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. அதை கேட்டோன்னா, நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம், சத்யாங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் தம்பி தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இங்க அட்மிட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னா மீனா வந்து அழுறாங்க. என்னாச்சு, என் தம்பிக்கு என்னாச்சு, சத்யாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு ஆக்சிடென்ட் மேம், ரொம்ப சிவியரான ஆக்சிடென்ட், கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் தான் டக்குன்னு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஒரு நிமிஷம், 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க முத்து வந்து கேட்கறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்யாவுக்கு வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சாங்க, ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சுங்க, சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி சரி, அழுவாத, வா, பொறுமையாவே இரு, அமைதியா இரு, நம்ம போய் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறாங்க. சத்யா வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. டாக்டர்ஸ் பார்த்துட்டு என்னாச்சு மேம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சிடென்ட் ஆனதுல வந்து அவனுக்கு வந்து பிரெயின்ல வந்து அடிபட்டிருக்கு, அவர் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் பொழைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து அப்படியே முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.